அண்மை செய்தி 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்ற மசோதா நகலை நாடாளுமன்றத்தில் கிழித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், அண்மை செய்தி தொடர்பான விவரம் என்ன? அதாவது புதிய 100 நாள் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடாது, இதனை உடனடியாக தேர்வு குழு அல்லது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வருகிறார்கள். இன்று அவை தொடங்கிய உடனேயே, அதாவது 12:30 மணி அளவில் இந்த மசோதா விவாதத்துக்கு எடுக்கப்பட்டது. அமைச்சர் பதிலளிக்க தொடங்கினார். அப்போது திமுக, காங்கிரஸ் எம்பிக்கள் எழுந்து நின்று இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பாக TR பாலு மற்றும் KC வேணுகோபால் ஆகியோர் எழுந்து நின்று இந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடாது, இதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அல்லது தேர்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் அதனை ஏற்க அரசு மறுத்துவிட்டது. அமைச்சர் பதிலளிக்க தொடங்கினார். இதனை தொடர்ந்துதான் எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். மசோதாவை இன்று நிறைவேற்றக்கூடாது, இதனை தேர்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டு வருகிறார்கள். ஆனால் அமைச்சர் தொடர்ந்து மசோதாவை நிறைவேற்றும் வகையில் பேசி வருவதை கண்டித்து தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் மசோதாவினுடைய நகலை எதிர்க்கட்சி எம்பிக்கள் கிழித்து வீசி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவையில் தொடர்ந்து முழக்கமிட்டு வருகிறார்கள். கடந்த அரை மணி நேரமாக எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மசோதா நகல் தொடர்ந்து கிழித்து வீசப்பட்டு வருகிறது. அவையில் கடும் அமளிக்கிடையேதான் தற்போது அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேசி வருகிறார். இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு கடுமையான எதிர்ப்பு தற்போது நிலவுகிறது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டு வருகிறார்கள். சந்தியா. रोजगार की हम गारंटी दे रहे हैं। आजीविका को समृद्ध करने का काम कर रहे हैं, जिसका उद्देश्य विकसित भारत होगा। प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में एक गौरवशाली भारत, एक संपन्न भारत, एक समृद्ध भारत, एक शक्तिशाली भारत का निर्माण हो रहा है। और विकसित भारत के लिए हो, हरियाली हो और आने वाली पीढ़ी का भविष्य में राम बने। मैं भारतीय जनता पार्टी का समर्पित कार्यकर्ता हूँ। पूर्ण किए गए काम कितना गुमराह करेंगे माननीय अध्यक्ष महोदय, मैं आज एक तथ्य उजागर करना चाहता हूँ। उस दिन आगे के साथ कहना चाहता हूँ, पवित्र सदन के माध्यम से देश की जनता